எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யார்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது பச்சரிசி மாவு வச்சு கொழுக்கட்டை பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மட்டன் கொழுக்கட்டை பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பச்சரிசி மாவு 1.5 கிலோ, 1 கிலோ மட்டன்னு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் 200 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 200, புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் தேவைக்கேற்ப. நான் ஏற்கனவே 1 லிட்டர் தண்ணி சூடு பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சூடான தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லா மாவும் சேர்த்தாச்சு. கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவை தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். கையில் தண்ணி தொட்டு பிசைஞ்சுக்கணும். நல்லா அழுத்தமாக பிசைஞ்சுக்கணும். லைட்டாக சூடாக இருக்கிறச்ச நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ தான் சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்படி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இதே போல் எல்லாமே பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். கறி வேக வச்சுக்கலாம். முதல்ல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்துட்ட பிறகு பார்க்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் திரட்டிக்கலாம். இதே போல் எல்லாமே இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா பீஸும் போட்டாச்சு. மேலோட அரிசி மாவு தூவிக்கலாம். ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. அப்போதான் கறியும் நல்லா வெந்துடுச்சு. 1/4 கிலோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கத்திரியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும். தக்காளி சேர்த்துக்கலாம்.
வதக்கட்டும். தக்காளி வதக்காச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கட்டும். கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், வேக வச்ச கறி சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கட்டும். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் வதக்கட்டும். நல்லா வதக்காச்சு. இப்போ 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். உப்பு சரியாக இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சு வச்ச கொழுக்கட்டை இதில் சேர்த்துக்கலாம். போட்ட உடனே கிளறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிளறிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். மீதி இருக்கிற கொழுக்கட்டை சேர்த்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு வச்சு கொழுக்கட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 6 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். எடுக்கிறச்சே பாருங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அரிசி மாவு வச்சு மட்டன் கொழுக்கட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.